50 दिन मेरी मदद करें। Ethanol, they use it in racing cars also. The acceleration increases. What is that thing called? The knocking. That improves. வணக்கம். 2016ஆம் ஆண்டு நரேந்திர மோடியின் அரசாங்கம் இந்த நாட்டு மக்களை ஏடிஎம் வரிசையில் நிற்க வைத்து வேடிக்கை பார்த்தார்கள். இதே நரேந்திர மோடியின் அரசாங்கம் 2026ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு முறை பெட்ரோல் பம்ப்ல இருந்து தொடங்கி மெக்கானிக் ஷெட்களில் இந்த நாட்டு மக்களை நிற்க வைத்து வேடிக்கை பார்த்து இந்த நாட்டு மக்களை லெபார்டரியில் டெஸ்ட் செய்யப்படக்கூடிய எலிகள் போன்று நடத்தி வருகிறது அரசாங்கம். எந்த E20ஐ இந்த நாட்டு மக்கள் மீது திணித்தார்களோ, நன்மைகளை அடுக்கடுக்காக எடுத்து வைத்தார்களோ, அந்த அனைத்து பொய்யுமே அடுக்கடுக்காக சரிய தொடங்கிவிட்டது. இவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் பொய் ஆதாரபூர்வமாக வெளிவர தொடங்கிவிட்டது. 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி எப்படி நரேந்திர மோடி திடீர் என்று டெலிவிஷன் ஸ்கிரீனுக்கு முன்னாடி வந்து இரவு 8 மணிக்கு வந்து இன்னைக்கு நைட்டு 12 மணியிலிருந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று கூறினாரோ, कि रात्रि को 12 बजे से 500 रुपए और 1000 रुपए के करेंसी नोट அடுத்த நாள் காலையில மக்கள் ஏடிஎம் வரிசையில் நின்றதை நாம் பார்த்தோம். அதற்கு அரசாங்கம் கொடுத்த பதில் என்ன? பிரச்சனை? பார்டர்கள்ல போய் பாருங்க, ராணுவ வீரர்கள் இந்த நாட்டுக்காக நிற்பதில்லையா? அப்போ இந்த நாட்டுக்காக நீங்க ஏடிஎம் வரிசையில நிக்கிறதுல என்ன தவறு? குறைஞ்சு போயிருவேன். இந்த ஜும்லாவும் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் அரசாங்கம் எடுத்து வைத்த இன்னொரு விஷயம் மோடியின் கேரண்டி. 50 दिन मेरी मदद करें. 50 நாட்களுக்கான கேரண்டி, அதுவும் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தது அரசாங்கம் கூறிய விஷயம் பிளாக் மணியை, டெரரிசத்தை கண்ட்ரோல் செய்ய போகிறோம். அதுவும் ஃபெயில் ஆகிவிட்டது. அடுத்து என்ன? நாங்க டிஜிட்டல் இந்தியாவை உருவாக்க போகிறோம். அதுவும் ஃபெயில் ஆகிவிட்டது. அப்போ அடுத்தடுத்து அரசாங்கம் கொடுத்த அனைத்து எக்ஸ்கியூசஸ்களுமே ஃபெயில் ஆனதுக்கு பின்பு கடைசியாக வெட்கமே இல்லாமல் அரசாங்கம் கொண்டு வந்து நிறுத்திய நபர் தான் ரவி சங்கர் பிரசாத். அவர் கூறியது என்ன? இந்த டிமானிட்டைசேஷனால் ப்ராஸ்டிடியூஷன், விபச்சார விருதைகளில் போகக்கூடிய நபர்கள் குறைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு 10 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இன்னைக்கு எந்த பிஜேபியினரும் நரேந்திர மோடி, ரவிசங்கர் பிரசாத், நிதின் கட்கரி, அமித்ஷா யாராக இருந்தாலும் டிமானிட்டைசேஷனை பற்றி பேச மறுத்து வருகிறார்கள். காரணம் என்ன? எப்படி 2016ஆம் ஆண்டு மக்களை ஏமாற்றினோமோ அதே போன்று 2026ஆம் ஆண்டும் மக்களை ஏமாற்றி விடலாம் என்கிற ஒரு கனவு. எதற்காக E20 இம்போஸ் செய்தார்கள்? எதற்காக எந்த அச்சீவ்மெண்ட்டை எடுத்துக்காட்டுவதற்காக கொண்டு வந்தார்கள்? எந்த விதமான பிளானிங் இதை கொண்டு வரதுக்கு முன்னாடி நடந்தது? யாருக்கு இதனால் லாபம் கிடைக்க போகிறது? அனைத்தையுமே இந்த பதிவில் நாம் பார்க்க வேண்டிய அவசியம். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்சதுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய பைக் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன மைலேஜ் கொடுத்தது, இன்னைக்கு என்ன மைலேஜ் கொடுக்கிறது? உங்களுடைய கார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன மைலேஜ் கொடுத்தது, இன்னைக்கு என்ன மைலேஜ் கொடுத்தது என்கிற அந்த விஷயத்தை கீழே எழுத தொடங்கிவிடுங்கள். இரண்டாவது, இந்த வீடியோவை எந்த நாட்டிலிருந்து, எந்த மாநிலத்திலிருந்து, எந்த நகரத்திலிருந்து அல்ல எந்த டிஸ்ட்ரிக்ட் கிராமத்திலிருந்து நீங்க பார்க்கிறீர்கள் அதையும் எழுதிவிடுங்கள். இந்த வீடியோ எங்கெல்லாம் டிராவல் ஆகிறது என்கிற விஷயத்தை நாங்களும் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்களும் அதை பாருங்கள். E20 இது ஒரு ஸ்கேமா அல்ல மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம்? நிச்சயமாக E20 ஒரு மிகப்பெரிய ஸ்கேமாக மாற தொடங்கிவிட்டது. எப்படி டிமானிட்டைசேஷனுக்காக பொய்களை அடுக்கி வந்தார்களோ அதே போன்ற அரசாங்கம் E20 விவகாரத்திற்காகவும் பொய்களை அடுக்கி வருகிறது. முதல்ல என்ன சொன்னார்கள்? பெட்ரோல் விலை குறைந்துவிடும். நடக்கவில்லை. பெட்ரோல் விலை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சோ முதல் ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆகிவிட்டது, பொய்யாக மாறிவிட்டது. இரண்டாவது என்ன சொன்னார்கள்? இது என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது, சுற்றுச்சூழலுக்கு மிகவும் நன்மையை கொண்டு வரும். அதுவும் அடுத்த பொய். மூன்றாவது என்ன சொன்னார்கள்? எத்தனால் பிளெண்டிங்னால் வெறும் ஒரு 4-5% மட்டும்தான் மைலேஜ் ட்ராப் ஆகும். அதுவும் மிகப்பெரிய பொய்யாக மாறிவிட்டது. இப்போ இத்தனை பொய்கள் வந்ததுக்கு அப்புறம் அரசாங்கம் ஒரு
டினாயல் அல்ட்ரா ப்ரோமேக்ஸ் லெவல்ல வந்து இதுதான் உங்களுடைய தலையெழுத்து, இதுதான் உங்களுக்கு வழி, இதுதான் உங்களுக்கு விதி என்று உங்கள் மீது மிரட்டல்களை கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். அதுவும் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் அரசாங்கம் கடைசியாக இந்த நாட்டிற்கக்கூடிய கார் மேனுஃபேக்சர்களிடம் போய் எங்களுக்கு உதவி வாங்கல் என்று கூறினார்கள். சியாம் என்கிற ஒரு ஆர்கனைசேஷன், அவர்கள் இந்த அரசாங்கத்தை தெரிஞ்சும் தெரியாமலேயும் எக்ஸ்போஸ் செய்து விட்டார்கள். உண்மையில என்ன நடக்கிறது? டாடா, மாருதி, ஹுண்டை போன்ற கார் கம்பெனிகள், டிவிஎஸ் போன்ற கார் கம்பெனிகள், இப்ப அங்கேயும் அரசாங்கம் சிக்கி தவித்ததற்கு பின்பு இப்போ அரசாங்கம் அடுத்ததாக விவசாயிகளை கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. இந்த எல்லா லாபமுமே விவசாயிகளுக்கு தான். ஆனால் இந்த பதிவில் நீங்க ஒவ்வொன்றாக பாருங்க. விவசாயிகள் என்று கூறினீர்கள், ஆனால் சுகர் மில் ஓனருக்கு இந்த லாபம் போகிறது என்று, இல்லை அவருடைய மகன்களுக்கு இந்த லாபம் போகிறது என்று நீங்க கூறியிருந்தீர்கள்னா கொஞ்சமாவது மக்கள் உங்களை நம்பியிருப்பார்கள். தர்மேந்திர பிரதான், நிதின் கட்கரி, ஹர்தீப் சிங் புரி இந்த நாட்டில் ஒரு மிக பெரிய அளவில் வெறுக்கக்கூடிய அமைச்சர்களாக மாறிவிட்டார்கள். அதற்கான காரணம் இருக்கு. எத்தனால் ப்ரொஜெக்ஷனுக்காக அரசாங்கம் சப்சிடி என்கிற பெயர்ல எத்தனால் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு 4500 கோடி ரூபாயை கொடுத்திருக்கிறது. அதாவது இன்னும் எத்தனாலை நீங்க தயாரிங்கள் என்று. இந்த பாலிசி இந்த நிமிடமே வித்ட்ரா செய்யப்படலாம். ஆனால் இந்த பாலிசி எந்த பாலிசி ஃபெயிலான பாலிசியாக இருக்கிறதோ அந்த பாலிசி மீது மக்களுடைய வரிப்பணத்தை கொடுத்து அரசாங்கம் அதை இன்னும் ஊக்குவிக்க பார்க்கிறது. இதற்கு பின்னாடி இந்த பதிவில் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை கவனமாக கேளுங்கள். எதற்காக இந்த பாலிசியை நிறுத்துவதற்காக இவ்வளவு பணத்தை செலவழிக்கிறீர்கள்? இந்த அளவில் ப்ரொபகண்டா நடக்கிறது, இந்த அளவில் பாலிசி அதற்கான மிஷினரி உருவாக்குவதற்காக நீங்க பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். இரண்டாவது, எதற்காக அரசாங்கம் இந்த அளவில் எனர்ஜி ஒரு சிங்கிள் ப்ரோக்ராம் மீது செலவழிக்கிறது? இதுதான் சரி என்று எதற்காக அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள்? E20 பிளெண்டிங் 5 வருடத்திற்கு முன்னாடி எதற்காக கொண்டு வரப்பட்டது? இதை தாண்டி மோட்டார் மேனுஃபேக்சரர்ஸ், டாக்ஸ் பேயர்ஸ், என்விரான்மெண்ட், இந்த நாடு யாருக்குமே இது லாபம் கொடுக்காத பட்சத்தில் யாருக்காக இந்த பாலிசி நீங்க கொண்டு வந்தீர்கள்? உங்களுடைய மகன்களுக்காகவா அல்ல ட்ரம்பிற்காகவா? இந்த ரெண்டையுமே இந்த இதில் நீங்க பார்க்கணும். E20 ஸ்கேம் எவ்வளவு பெரிய ஸ்கேம் என்று நீங்க பாருங்கள். சியாம் அரசாங்கத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதினார்கள் இந்த பிரச்சனை வரும்போது. ஆகஸ்ட் 4 2026 இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னாடி சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் இந்த ஒபிஷியல் லெட்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஹர்தீப் சிங் புரிக்கு எழுதப்பட்டது. அது லீக் ஆயிருச்சு, நியூஸ் பேப்பர்லாம் வந்துருச்சு. இந்த லெட்டர் 28 ஜூலை எழுதப்பட்டது, 4 லீக் ஆனது. இந்த லெட்டரை மாருதி, ஹுண்டை, டாடா, ஹீரோ மோட்டோகார்ப், டிவிஎஸ் அல்ல இந்த நாட்டில் எந்தெந்த கம்பெனிகள் மேனுஃபேக்சர் செய்கிறார்களோ அனைத்து நபர்களுமே சேர்ந்துதான் அனுப்பியிருக்கிறார்கள். என்ன எழுதினார்கள்? சமீப காலமாக எங்கள் ஒர்க் ஷாப்ல வரக்கூடிய வாகனங்கள் இந்த பெட்ரோல் வழியாக டேமேஜ் ஆகிதான் வருகிறது. அதற்கான ஒரு ஆய்வை நாங்கள் நடத்தினோம். என்ன ஆய்வு? அக்கார்டிங் டு த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், குளோரைடு ஒரு கேஜி பெட்ரோல்ல 1 mg தான் குளோரைடு இருக்கணும். இதுதான் ஸ்டாண்டர்ட். ஆனால் அந்த ஆய்வில் நீங்க பார்த்தீர்கள்னா குளோரைடோட கண்டாமினேஷன் 500 mg பர் கிலோகிராம் இருந்திருக்கிறது. அதாவது டேங்கை கலட்டி பார்க்கும்போது 1 mg இருக்கக்கூடிய இடத்துல 500 mg கிடைத்திருக்கிறது. இதே போன்று ரீட்டைல் அவுட்லெட்ல இருந்து பெட்ரோலை வாங்கி அதற்கான ஆய்வை நடத்தியிருக்கிறார்கள். இதுல 350 mg வரை அந்த குளோரைடு கண்டாமினேஷன் கிடைத்திருக்கிறது. இதற்கான காரணத்தையும் நீங்க பார்க்க வேண்டும். எத்தனால் ஒரு ஹைட்ரோஸ்கோபிக் ப்ராடக்ட், அதாவது மாய்ஸ்சர், உங்களுடைய சுற்றுச்சூழல்ல ஏசி நீங்க ஓட்டுனீங்கன்னா பின்னாடி தண்ணி வருது இல்லையா, அது உங்களோட ரூம்ல இருக்கக்கூடிய தண்ணி. ஸோ இந்த மாதிரி அட்மாஸ்பியர்ல மாய்ஸ்சர் இருக்கும்போது அந்த மாய்ஸ்சரையும் அந்த பெட்ரோல் இழுத்துக்கொண்டும், முக்கியமாக எத்தனால் கலந்த பெட்ரோல் இழுத்துக்கொண்டும், ஸோ அந்த தண்ணியையும் அது சக் செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஸ்டேஷன்
அவர்கள் எந்த இடத்துல இந்த பெட்ரோலை சேவ் செய்து வைக்கிறார்களோ அது மாய்ஸ்சர் சீல்டு டேங்காக கிடையாது. E20யை பாதுகாப்பதற்காக அந்த டேங்க் தேவை, அது உங்கள்கிட்ட இல்லை. அப்போ என்ன நடக்கிறது? நேரடியாக இந்த பாஸ் செப்பரேஷன் நடக்கிறது. 100% பெட்ரோல் தனியாக மாறுது, எத்தனால் தனியாக பிரிகிறது, அங்க உள்ள கலந்த தண்ணீரும் தனியாக பிரிந்திருது. இந்த மாதிரி 3 பிரிவாக இருக்கக்கூடிய இந்த பெட்ரோலை நீங்க உங்களோட வண்டியில போட்ட உடனே அது E20 கம்ப்ளைண்ட் இன்ஜினாக இருந்தால் கூட உங்களுடைய வண்டி அப்பவே நின்று அந்த வண்டி தண்ணி ஊற்றி உங்களால வண்டி ஓட்ட முடியுமா? அதுதான் அங்க நடக்கிறது. ஸோ சியாம் தெளிவாக ஒரு விஷயத்தை எடுத்து வைத்தார்கள். அதாவது இங்கிருந்து வரக்கூடிய வாகனங்கள், அதாவது எங்களுடைய ஒர்க் ஷாப்களில் வரக்கூடிய வாகனங்கள், அதில் ஃபியூல் பைப் அல்ல ஃபியூல் இன்ஜெக்டர், அங்கே இருக்கக்கூடிய சீலன்ஸ், இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் ராட்டன் ஆகி வருகிறது. முக்கியமாக 2023ஆம் ஆண்டுக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட அனைத்து வாகனங்களையுமே, இன்னும் சொல்ல போனால் E20 வாகனத்தில் கூட அந்த பிரச்சனை வருது. ஏன்னா பெட்ரோல் பம்ப்ல இருந்து வரக்கூடிய ஃபியூலே மோசமாக இருக்கிறது. ஸோ அங்கேருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் நடந்திருக்கு. என்ன ரெக்கமெண்டேஷன்? டோட்டல் குளோரைட் லிமிட் ஃபார் E20 ஆர் E85 ஃபியூல். இந்த 2 ஃபியூலுக்குமே அவர்கள் எடுத்து வைத்த ரெக்கமெண்டேஷன். அண்ட் இதை BIS 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ரெக்கமெண்டேஷனை கொடுத்திருக்கிறார்கள். என்னது? 1 mgக்கு கீழே தான் இந்த குளோரைட் கண்டாமினேஷன், குளோரைடோடைய அந்த லெவல் இருக்கணும். அதற்கு மேலே போச்சுன்னா அது கண்டாமினேட் ஆயிடும். சரி, இந்த ரிப்போர்ட்டை CNBC மற்ற ஊடகங்கள் எடுத்து காட்டினார்கள், தன்னுடைய வெப்சைட்டில் போட்டார்கள். ஒரு சில மணி நேரத்திலேயே இந்த ரிப்போர்ட் வெளிவந்த ஒரு சில மணி நேரத்திலேயே அரசாங்கம் அந்த ரிப்போர்ட்களை நீக்க தொடங்கிவிட்டது. எல்லா வெப்சைட்ல இருந்தும் இந்த ரிப்போர்ட் நீக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய பொய்! அந்த பொய்யை மறைத்ததால் அரசாங்கம் இந்த ரிப்போர்ட் எல்லாம் நீக்கியதால் மறைக்கப்பட்டு விட்டதா? கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்து நிதின் கட்கரி அவர்கள் கூறியபடி யாரெல்லாம் கேள்வி கேட்கிறீர்களோ நீங்க தேச துரோகி என்று கூறுகிறார் இல்லையா, அது இப்படிதான். எனிவேஸ், கவர்மெண்ட் இந்த போன்ற உண்மைகளை மறக்க முடியாது. இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள், கன்சியூமர் கோர்ட், ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரீட்ரெசல் கமிஷன் ஆஃப் சத்தீஸ்கர் ஒரு டாக்டருடைய மாருதி கிராண்ட் விட்டாரா, புதிய மாருதி கிராண்ட் விட்டாரா ஹைபிரிட் வெர்ஷன், அதை வாங்கியிருக்கிறார் 20 லட்சம் ரூபாய் கொடுத்து. அந்த வண்டியில E20 ஃபியூலை வைத்துதான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது என்கிற விஷயத்தை கூறிய போது கோர்ட் அவருக்கு ஃபேவராக ஆர்டர் கொடுத்தது. இவருக்கு புது வண்டி கொடுங்க, இவருடைய நஷ்டத்தை நீங்க சரி கட்டுங்க. இப்போ மாருதி சுப்ரீம் கோர்ட் வரை போயிருக்கு. இதே போன்று நீங்க பார்த்தீர்கள், ஏராளமான மெக்கானிக்ஸ்கள், ஏராளமான ரைடர்ஸ், ஏராளமான மோட்டார் எக்ஸ்பர்ட்ஸ்கள் எல்லாம் ஏராளமான வீடியோக்களை போட்டிருக்கிறார்கள். எந்த அளவில் இந்த E20 உங்களுடைய வாகனத்தை ரிப்பேர் செய்து வருகிறது. இந்த இடத்தில் அரசாங்கத்துடைய ஜாயிண்ட் ஸ்டடியும் வெளிவந்தது. அரசாங்கத்துடைய ஜாயிண்ட் ஸ்டடி நீங்க பார்த்தீங்கன்னா, E10 டிசைன் வெஹிக்கிள் யூஸ் ஆஃப் E20 ஃபியூல் ஃபார் லாங்கர் டைம், அதோடைய ஹார்சஸ், கேஸ்டிக், சீல், ஓரிங், இது போன்ற அனைத்து பாகங்களுமே கோளாறாகும். அதாவது E10 வாகனம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதில் E20 ஃபியூலை நீங்கள் போட்டீர்கள்னா இந்த பிரச்சனையெல்லாம் வர தொடங்கிவிடும். இப்போது இந்த ஸ்டடி இது எல்லாமே வெளியே வர தொடங்கிவிட்டது. நிதின் கட்கரி தானே E20க்கான ஃபேஸாக இருந்தார், பிராண்ட் அம்பாசிடராக இருந்தார். ஏன்னா அவருடைய துறையில் இருக்கக்கூடிய வேலைகளை அவர் பார்க்க மாட்டார். 4500 கோடி ரூபாய் செலவில் ஒரு ரோடை போட்டிருக்கிறார். அந்த ரோட்டை சரிபார்ப்பதற்காக 10 பெடஸ்ட்ரியல் ஃபேனை வைத்திருக்கிறார்கள் அந்த ரோட்டை காய வைப்பதற்காக. இது நிதின் கட்கரியுடைய வேலையானால் நிதின் கட்கரி இப்போ அவருக்கு எதிராக மக்கள் சோஷியல் மீடியாவில் போய் எழுத தொடங்கிய உடனேயே பாம்பே ஹைகோர்ட்டிற்கு போய் ஒரு உத்தரவை பெற வந்திருக்கிறார். மெட்டா, எக்ஸ், யூடியூப் இது போன்ற பல்வேறு இடங்களில் AI ஜெனரேட்டட் ட்ரோல் வீடியோக்களை மக்கள் போட தொடங்கிவிட்டார்கள். என்னுடைய இமேஜ் பாதிக்கப்படுகிறது. ஸோ இது போன்ற வீடியோக்கள் வந்தால், முக்கியமாக E20 விவகாரத்தில் யாரெல்லாம் வீடியோக்களை போடுகிறீர்களோ அவர்களுடைய வீடியோவை உடனுக்குடன் நீக்குவதற்கான இந்த பர்மிஷன். இந்த வீடியோவையும் எப்போ நீக்க போகிறார்கள் யாருக்குமே தெரியாது. கூடிய சீக்கிரம் நீக்கி விடுவார்கள். பிகாஸ் நிதின் கட்கரி சார் காட் த பெர்மிஷன் ஃப்ரம் பாம்பே ஹைகோர்ட்.
E20 சீப் என்று கூறினார்கள். அது ஒரு மிகப்பெரிய பொய். ஆனால் அதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா அரசாங்கம் பார்லிமெண்ட்ல கொடுத்த பதிலையும் நீங்க கேட்க வேண்டும். முக்கியமாக ஹர்தீப் சிங் புரி அவர்கள் கொடுத்த அந்த பதில் என்ன? மேஸ் பேஸ்ட் எத்தனால். ஏன்னா விவசாயிகளுக்கு தானே லாபத்தை கொடுப்பதாக கூறுகிறார்கள். இரண்டாவது சீப் பெட்ரோல் கிடைக்கும் என்று கூறினார்கள் இல்லையா? அரசாங்கம் கொடுத்த பதில் எத்தனாலை தயாரிப்பதற்காக எங்களுக்கு மேஸ் மக்காச்சோளம் தேவைப்படுகிறது. இதை வைத்து நாங்க ஒரு லிட்டர் எத்தனாலை தயாரிப்பதற்காக, அதாவது ப்ரெக்யூரிங், இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இருக்கு, டாக்ஸ் இருக்கு, அதெல்லாம் தனி, டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு, அது தனி. ப்ரெக்யூரிங் காஸ்ட் மட்டுமே ₹71.86. இது எப்ப நம் நாட்டு மக்களுக்கு லாபத்தை கொடுக்கும் என்றால், உலக சந்தையில் க்ரூட் ஆயிலுடைய விலை $120 $130 பர் பேலர் இருந்தால் மட்டும்தான் இந்த எத்தனாலுக்கான லாபம் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் போது இன்னைக்கு உலக சந்தையில் க்ரூட் ஆயிலுடைய விலை $80 பர் பேரல். இன்னும் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வழியை திறக்கவில்லை. அது திறந்ததுக்கு அப்புறம் இன்னும் குறையதான் போகிறது, அதிகரிக்காது. பக்கத்து நாடு பூட்டான் 100% பெட்ரோல் நீங்க பார்த்தீர்கள்னா, இந்தியா தான் அங்க 100% பெட்ரோலை சப்ளை செய்யக்கூடியதை பார்க்கிறது. அங்க ₹100 100% பெட்ரோல் இன்னைக்கு ₹100. அதே பெட்ரோலை இந்தியாவில் நீங்க வாங்க போனீர்கள்னா 100% எந்த விதமான கலப்படமும் இல்லாத பெட்ரோல் ₹170 பர் லிட்டர். அப்போ உங்களுடைய வாகனத்தை நீங்க காப்பாற்றணும்னு நினைத்தீர்கள்னா ₹65-68 நீங்க அதிகமாக ஒரு லிட்டருக்கு நீங்க கொடுங்க, அந்த பெட்ரோலை போட்டுக்கோங்க என்கிற விஷயத்தை அரசாங்கம் கூறுகிறது. அரசாங்கம் என்ன கூறியது? உங்களுடைய ஃபியூல் மைலேஜ் கொஞ்சமா தான் டிராப் ஆகும், ஒரு 4-5% தான் டிராப் ஆகும் என்று கூறினார்கள். ஆனால் கடந்த 3 வருடத்தில் மக்கள் இந்த மைலேஜ் டிராப்பினால் அதிகமாக பெட்ரோல் போட்டார்கள். அந்த அதிகமாக பெட்ரோல் போட்டு நாம் செலவழித்த தொகை எவ்வளவு? 88,000 கோடி ரூபாய். அப்போ அரசாங்கம் கூறிய இன்னொரு மித், வெளிநாட்டிலிருந்து நம்ம டாலர் கொடுத்துதான் இந்த பணத்தை, இந்த பெட்ரோலை வாங்கி வருகிறோம், அப்ப அந்த டாலரை மிச்சப்படுத்தலாம். கிடையாது. 88,000 கோடி ரூபாயை நாம் அதிகமாக செலவு செய்திருக்கிறோம். இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவோடைய அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. 88,234 கோடி ரூபாயை கடந்த 3 வருடத்தில் ஏப்ரல் 2023ஆம் ஆண்டிலிருந்து மார்ச் 31ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வரை நாம் அதிகமாக செலவழித்திருக்கிறோம். சுகர் மில் ஓனர்கள், அவர்களுக்கு தான் லாபமே ஒழிய வேற யாருக்குமே இந்த லாபம் கிடைக்கவில்லை. எதற்காக? அதையும் நீங்க பாருங்க. சுகர் மில் ஓனருக்கு லாபம், ஆனால் விவசாயிகளுடைய நிலையை நீங்க பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் புரி அதை தெளிவுபடுத்துகிறார். எப்படி? அதையும் நீங்க பாருங்க. ஹர்தீப் சிங் புரி மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் அவர் கொடுத்த ஒரு பதில், F1 கார் அதுல நாங்க இந்த பெட்ரோலை தான் பயன்படுத்துறோம், இந்த மாதிரி நீங்க பேசுறதெல்லாம் போய் இது மாதிரியான தவறான செய்திகளை பரப்பக்கூடாது. F1 கார் எத்தனால் ஃபியூல்காகவே தயார் செய்யப்படக்கூடிய ஒரு வாகனம். அதுவும் ஒரு 4-5-10 ரேசஸ்களை மட்டும்தான் சந்திக்கும். அதுக்கப்புறம் அதை ஸ்கிராப் செய்து விடுவார்கள். இட் இஸ் நாட் அ கமர்ஷியல் வெஹிக்கிள். Ethanol, they use it in racing cars also. The acceleration increases. What is that thing called? The knocking. That improves. ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவோடைய அந்த டேட்டாவை நீங்க பார்த்தீர்கள். இனி நீங்க பார்த்தீர்கள்னா லோக்கல் சர்க்கிள், அங்கிருந்து வரக்கூடிய பல்வேறு செய்திகள் நீங்க பார்க்கும்போது நிதின் கட்கரியோடைய இன்னொரு கிளைம், டெல்லி, மும்பை அல்ல இது போன்ற மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்ல நீங்க சிட்டிக்குள்ள வண்டியை ஓட்டினீர்களா எந்த விதமான ஃபியூல் ட்ராப்பும் நடக்காது, மைலேஜ் ட்ராப்பும் நடக்காது. நீங்க ஹைவேல போகும்போது தான் இந்த கொஞ்சம் போல இந்த ஃபியூல் ட்ராப் நடக்கும். எவ்வளோ பெரிய சாதனை நீங்க பாருங்க. ஃபார்மர்ஸ், அவர்களுக்கு தான் இந்த லாபமே என்று கூறியிருக்கிறார்கள் கடைசியாக. சரி, ஃபார்மர்ஸ்க்கு லாபம் அது எப்படி நீங்க பார்க்கிறீர்கள்? 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் எம்எஸ்பி, மக்காச்சோளத்துக்கான எம்எஸ்பி $2,225 பர் குவிண்டலாக இருந்தது. அதே மண்டியில எம்எஸ்பியை விட குறைந்து $2,176 தான் அவர்கள் கொடுத்தார்கள். இது மார்ச் மாதம் 2025.
நவம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு எம்எஸ்பி விலை 2400 அரசாங்கம் பேப்பர்ல எழுதி காட்டியது. ஆனால் விவசாயிகளுக்கு கிடைத்தது எவ்வளவு மண்டியில? வெறும் 1600 ரூபாய் பர் குவிண்டல். ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு இந்த மாதம் இன்னைக்கும் நீங்க பார்த்தீர்கள்னா எம்எஸ்பி எந்த அமௌண்ட்டை அரசாங்கம் குறிக்கிறதோ அதை விட குறைந்த விலையில் தான் விவசாயிகள் தன்னுடைய ப்ரொடியூஸை விற்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதாவது விவசாயிகளுக்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை. இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. என்ன? இந்த எத்தனால் தயாரிப்பதற்காக அந்த பிரைஸை கண்ட்ரோல் வைப்பதற்காக நாங்க குறைந்த விலையில் இந்த பொருட்களை வாங்குறோம். என்ன? ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இப்போ எத்தனால் தயாரிக்கக்கூடிய இந்த கம்பெனிகளுக்கு 23 ரூபாய் 20 பைசா பர் கிலோ அரிசியை விற்று வருகிறார்கள். வாங்கினது எவ்வளோ? 24 ரூபாய் 41 பைசா. அப்போ 1 கிலோ அரிசியில் 1 ரூபாய் 20 பைசா நஷ்டத்துல எத்தனால் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு இந்த அரிசியை விற்று வருகிறது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி உடைந்தது அதை நீங்க பாருங்க. சீப் ப்ரைஸை கொடுக்கும்போது இப்போ மேசருக்கு வேலை கிடையாது, மக்காச்சோளத்துக்கு வேலை கிடையாது. அப்போ மக்காச்சோளத்துக்கு வேலை கிடையாத போது அவர்களுடைய மண்டி விலையை விட குறைந்துதான் இப்போ மண்டியில வியாபாரிகள் வாங்கி வருகிறார்கள். சரி, இது ஒரு பக்கம். சுகர் கேனை இன்னைக்கும் எடை போட்டுதான் விற்று வருகிறார்கள், எடை போட்டுதான் வாங்கி வருகிறார்கள். எத்தனால் வழியாக இப்போ ஒரு எத்தனால் கம்பெனிக்கு அதிகமாக லாபம் கிடைக்கும் போது அந்த லாபத்தை விவசாயிகளுக்கு எந்த விதத்திலுமே டைவர்ட் செய்வதில்லை. இதையும் தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா ட்ரம்ப்புடைய ஆங்கிள் இங்க வருது. ட்ரம்ப் இப்போ இந்தியா அமெரிக்கா ட்ரேட் டீல் வழியாக நீங்க பார்த்தீர்கள்னா அங்கிருந்து விவசாயிகளுடைய ஏராளமான பொருட்கள், அமெரிக்க பொருட்கள் இந்தியாவிற்கு வர இருக்கிறது. இந்திய விவசாயிகளுக்கு ஒரு 50 ரூபாய் அரிசினா அங்கிருந்து வரக்கூடிய அரிசி 20-30 ரூபாய்க்கு வரும். அங்கிருந்து வரக்கூடிய மக்கா அதே போன்று வரும். அப்போ இந்திய விவசாயிகளுடைய நிலை இன்னும் மோசமாகும். இதை தாண்டி அமெரிக்கா தயாரிக்கக்கூடிய எத்தனால் அதுவும் இம்போர்ட் ஆகி வருகிறது ஏற்கனவே. இதற்கு மேல் இன்னும் அதிகரிக்கும். ஸோ விவசாயிகள் அவர்களுக்கு தான் லாபம் வரும் என்று எதை கூறினார்களோ அதுவும் கிடையாது. இனி ஒரு ரீகேப்பை பாருங்கள். முதல்ல என்ன சொன்னார்கள்? பெட்ரோல் விலை குறைந்துவிடும், நடக்கவில்லை. என்விரான்மெண்ட் என்று கூறினார்கள், அதுவும் நடக்கவில்லை. இம்போர்ட் பில் குறையும் என்று கூறினார்கள், அதுவும் நடக்கவில்லை. விவசாயிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள், அதுவும் நடக்கவில்லை. அப்போ யாருக்கான லாபம்? 2016ஆம் ஆண்டு எப்படி நம்மளை ஏமாற்றினார்களோ 2026ஆம் ஆண்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்கிற இந்த விஷயத்தை தான் அரசாங்கம் செய்திருக்கிறது. இந்த பாலிசி இப்போ இந்த நேரத்திலேயே ஸ்கிராப் செய்யப்பட வேண்டும். ஆனால் அரசாங்கம் அடம்பிடித்து தனக்கு வரக்கூடிய லாபம் அல்ல டொனால்ட் ட்ரம்பிற்கு போகக்கூடிய லாபத்திற்காக இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ட்ரீம் பைக், ஒரு ட்ரீம் ஸ்கூட்டர், ஒரு ட்ரீம் காரை வாங்கியிருக்கிறார். அதை அரசாங்கத்துடைய எக்ஸ்பெரிமெண்டில் நாம் இழக்கப் போகிறோம், இழந்து வருகிறோம். சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோ, இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.